எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் சிறுகதை. வாசிப்பது உங்கள் திவ்யா பரத். யாருக்கு? அடுத்த எம்டி பதவி யாருக்கு என்பதுதான் வெப்ஸ்டர் கார்ப்பரேஷனின் 1480 சிப்பந்திகளிடமும் முதல் கேள்வியாக இருந்தது. தற்போது அதன் தலைமையில் இருக்கும் ரிச்சர்ட் கிரிஃபித் என்ற வெள்ளைக்காரர் குணபாலன் அல்லது லீ இருவரில் ஒருவரைத்தான் வாரிசாக நியமித்துவிட்டு ஓய்வு பெறப்போகிறார் என்பது பரவலான வதந்தியாக இருந்தாலும் இருவரில் யாரை தேர்ந்தெடுக்கப் போகிறார் என்பது பற்றி கம்பெனியில் கடுமையாக கருத்து வேறுபாடுகள் இருந்தன. கம்பெனி இருப்பது சிங்கப்பூரில். 95% சொர்க்கத்தை நினைவுறுத்தும் சிங்கப்பூரின் செல்வ சிறப்புடனும் மேம்பாட்டுடனும் வளர்ந்த பெரிய வியாபார கம்பெனி. சிங்கப்பூர் டாலர்களில் 300 மில்லியன் டர்ன் ஓவர். அவர்கள் வாங்காதது இல்லை, விற்காதது இல்லை. கைனகாலஜிஸ்டுகள் பயன்படுத்தும் ரப்பர் கையுறையிலிருந்து எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் உதிரிகள், டிஸ்க் தகடுகள், பிசிக்கள், பாலித்தீன் வகையில் கோடி ரசாயன பொருட்கள், ஏபிஎஸ் பிளாஸ்டிக். எதற்கு ரொம்ப டெக்னிக்கலாக போக வேண்டும்? எந்த சந்தர்ப்பத்தையும் விடாமல் எதையும் வாங்கி விற்கும் ஒரு மெகா நிறுவனம். சிங்கப்பூர் போன்ற சுதந்திர துறைமுகத்தில் இம்மாதிரி கம்பெனிகளுக்கு பெரிய லாபம் ஈட்டும் சாத்தியம் உள்ளது. கொரியா, தாய்வான், ஜப்பான் போன்ற நாடுகளின் அண்மை செல்வாக்கில் மிகவும் பயனடைந்தது. சிங்கப்பூரில் மேலும் இந்த நகரத்தில் கிடைக்கப்பெறும் சலுகைகள், தேர்ந்த தொழில்நுட்பங்கள் எல்லாமே நகரத்தின் செல்வாக்கையும் நகரத்தில் உள்ள கம்பெனிகளின் செல்வாக்கையும் உயர்த்தி இருக்கிறதை நேரில் பார்க்கலாம். சாங்கி விமான நிலையத்திலிருந்தே இந்த சிறப்பு உங்களை தாக்கும். அதன் லாக்வேயில் நடக்காமல் நடந்து கொண்டு செல்லும் போது கண்ணை பறிக்கும் கண்ணாடி ஜன்னல்களுக்குள் முழுதாக டொயோட்டோ கார் நிற்பது முதல் தாக்கம் என்றால், எக்ஸ்பிரஸ் வேயில் ஏசி டாக்ஸியில் செல்லும் போது இருபுறமும் பசுமையை கடந்து மத்திய பிசினஸ் பிரதேசத்தில் நுழைந்து ஷென்ஸ்டன் வேக்கு வந்தால் சாக்லேட் நிறத்தில் பளபளப்பான கிரானைட்டில் 28 மாடி கட்டடம் வருகிறதே, அதுதான் அடுத்த தாக்கம். வெப்ஸ்டர் கார்ப்பரேஷனின் தலைமையகம். அதன் 18ஆம் மாடிக்கு மிட்சுபிஷியின் இன்னிசை கனவும் கம்ப்யூட்டரும் இயங்கும் லிஃப்டில் விரைந்து வந்து தானாகவே திறந்து கொள்ளும் கண்ணாடி கதவுகளை தாண்டி காத்திருந்தால் அந்த மெல்லிய சீன பெண் உங்களை கான்ஃபரன்ஸ் அறையில் உட்கார வைப்பாள். சுற்றிலும் பார்த்தால் அந்த நவீன அலுவலகத்தில் கனத்தில் நிலவிய டென்ஷனை நீங்கள் உணர முடியாது. பரபரப்பு உள்ளுக்குள் பொதிந்து இருந்தது. அடுத்தது யார்? லீயா, குணபாலனா? 2 பேரையும் பற்றி விவரித்தால் குணபாலனுக்குத்தான் அதிக தகுதி என்று உங்களுக்கு உடனே புரியும். குணபாலன் அந்த கம்பெனியில் 18 வருடம் உழைத்தவர். ஆரம்பத்தில் ஒரு சிறிய அறையில் ஒரு டெலிஃபோனை பகிர்ந்து கொண்டு ஒரே ஒரு கெமிக்கல் ஏஜென்சியாக தொடங்கிய காலத்தில் இருந்து லேஸில் சேர்ந்து கம்பெனியுடன் வளர்ந்து வைஸ் பிரசிடென்ட்டுக்கு உயர்ந்தவர். படிப்பு பெரிதாக இல்லை, BA வரை படித்தவர். அதன்பின் MBA போன்ற அடையாளங்களுக்கெல்லாம் தேவையின்றி கிரிஃபித்தின் முழு நம்பிக்கைக்கு பாத்திரமாகி அவர் இங்கிலாந்து இருந்தபோது கம்பெனியை முழுதாக பார்த்து கொண்டவர். கம்பெனி இந்த நிலைமைக்கு வந்ததற்கு காரணம் யார் என்று கிரிஃபித்தை கேட்டால் தயங்காமல் குணபாலன் தான் என்று சொல்வார். மேலே கதையை நகர்த்துவதற்கு முன்பு குறிப்பு: இந்த கதை இன்றைய தினத்தை பற்றியது இல்லை, சில வருடங்களுக்கு முன் நடந்தது. எத்தனை வருஷம் என்பது கதையின் இறுதியில் தெரியும். லேயின் முழு பெயர் ரிச்சர்ட் லீ, ஆனால் கிறிஸ்தவன் அல்ல. சிங்கப்பூர் சீனர்கள் மேல் நாட்டுக்காரர்களுக்கு சலுகையாக ரிச்சர்ட், மைக்கேல் போன்ற கிறிஸ்தவ பெயர்களை முன்னால் ஒட்டிக்கொள்வது வழக்கம். லீ சீனாக்காரன். சிங்கப்பூரில் 26 லட்சத்தில் 20 லட்சம் மக்கள் சீனர்கள். அவர்களிடம்தான் பெரும்பாலான பணம் இருக்கிறது. லீயுடன் ஒப்பிட்டு பார்த்தால் குணபாலன் கருப்பு, குள்ளம். லேயின் நிறம் லேசான மஞ்சள் அல்லது வெள்ளை. குணபாலன் லீயை விட 8 வயது அதிகமானவர். நேரில் பார்க்கும்போது வயது வித்தியாசம் அதிகம் தெரியும். இருந்தாலும் இந்த வெளி தோற்றங்கள் எல்லாம் கிரிஃபித்தின் தீர்மானத்தை எப்படியும் பாதிக்காது என்றுதான் பலரும் எண்ணினர். அண்மை காலத்தில் நடந்த கம்பெனி விருந்துகளில் எல்லாம் எனக்கு அடுத்தது குணபாலன் தான் என்று கிரிஃபித் அடிக்கடி சொல்லிக்கொண்டு வருவதை லீ புன்னகையுடன் கேட்டுக்கொண்டிருந்தான். ஒரு காலம் லீக்கு சந்தர்ப்பம் வரும் என்று எவரும் எதிர்பார்க்கவில்லை. இருக்கிற வைஸ் பிரசிடென்ட்டுகளிலேயே குணபாலன் சீனியர். லீயை வேலைக்காக இன்டர்வியூ பண்ணியதே அவர்தான்.
அப்படி இருக்க லீ தனக்கு பெரிய பதவிக்கு போட்டியாக இருப்பான் என்று குணா நினைக்கவே இல்லை. லீ கெட்டிக்காரன். புன்னகையிலேயே அத்தனையும் மழுப்பி விடுவான். போதாக்குறைக்கு சீனத்தனமான சிறிய கண்களும் எப்போதாவதுதான் புன்னகைக்கும் சுபாவமும் அவன் உள்ளுக்குள் ஓடிய திட்டங்களை பூர்ணமாக மறைத்தன. கிரிஃபித் ரிட்டையர்ட் ஆவதற்கு 1 மாதம் இருக்கும்போது அந்த யுத்தம் தொடங்கியது. போர்டு மீட்டிங் முடிந்து ஒரு ஜப்பானிய டெலிகேஷன் வந்தபோது கிரிஃபித் குணபாலனையும் லீயையும் அழைத்து ஜப்பானியர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். மிஸ்டர் லாகாமோட்டோ, மீட் மை சக்சஸர் என்று சொல்லி குணபாலனை காட்ட அவர் வெரி வெரி ஹாப்பி என்று கை குலுக்கிய போது லீயின் முகத்தில் மாறுதலை குணபாலன் தான் கவனித்தார். ஜப்பான்காரன் போனவுடன் குணா கொஞ்சம் இருங்கள் என்று கிரிஃபித் சொல்ல லீ, மிஸ்டர் கிரிஃபித் உங்களுடன் பேசலாமா? என்ன ரிச்சர்ட், குணபாலன் நியமிக்கப்பட்டு விட்டாரா? போர்டு அனுமதித்து விட்டதா? இல்லை, போர்டில் இதை நான் இன்னும் தெரிவிக்கவில்லை. ஆனால் என்ன, நான் சொல்வதை அவர்கள் ஏற்கத்தான் போகிறார்கள். எப்படி அதற்குள் நீங்கள் தீர்மானிக்கலாம்? அடுத்த வாரிசு குணாதான் என்று. வேறு யாராவது இருக்கிறார்களா என்ன? ஏன், நான் இல்லையா? எனக்கு அந்த தகுதி இல்லையா? கிரிஃபித் ஜோக் கேட்டவர் போல சிரித்தார். யூ மஸ்ட் பி கிரேசி ரிச்சர்ட். ஐ எம் சீரியஸ் மிஸ்டர் கிரிஃபித். நீ எங்கே, குணா எங்கே? எனக்கு ஏன் தகுதி இல்லை என்று முன்கூட்டியே தீர்மானித்தீர்கள்? உன்னை பற்றி பேச்சே இல்லையே. ஏன்? நீ வந்து இந்த வேலைக்கு அனுபவம், வயது போதாது, ரொம்ப சின்னவன். மிஸ்டர் கிரிஃபித், நீங்களே எத்தனை முறை சொல்லியிருக்கிறீர்கள் இது இளைஞர்களின் காலம் என்று. வேறு சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்கிறேன். லுக், நீ ஏதாவது பெருசாக ஆசை வைத்து கொண்டிருந்தால் சாரி, அந்த சோப்பு கொப்பளங்களை உடைக்க வேண்டியது என் பொறுப்பு. அடுத்த தலைமை பொறுப்பு குணாதான். மேலே பேச வேண்டாம் என்றார். போர்டு தீர்மானிக்க வேண்டுமே. போர்டு என் முஷ்டிக்குள் இருக்கிறது. போய் வேலையை பார். அதிக பேராசை வேண்டாம் என்றார். குணா எதுவுமே பேசாது 18வது மாடி ஜன்னலுக்கு வெளியே தெரிந்த சிங்கப்பூர் நதி பாலத்தையும் துறைமுகத்தில் சாக்லேட் பெட்டிகள் போல அடுக்கியிருந்த கண்டெய்னர்களையும் பார்த்து கொண்டிருக்க, குணா, என்ன பெரிய ஜோக் பாத்தியா என்றார் கிரிஃபித். எனக்கு அப்படி தோன்றவில்லை. லிஃப்டில் லீயும் குணாவும் இறங்கும்போது, ஒரு நிமிஷம் ரிச்சர்ட். என்ன, ஆர் யூ சீரியஸ்? ஆம். உனக்கு தலைமை ஏற்க ஆசையா? ஆசையை பற்றி பேச்சில்லை. இது போர்டு தீர்மானிக்க வேண்டிய விஷயம். எப்படி கிரிஃபித் தனியாக இந்த தீர்மானத்தை எடுக்க முடியும்? குணா அவனை பார்த்து புன்னகை செய்ய முயற்சிக்க பதில் கிடைக்கவில்லை. உன் உள்ளத்தில் இருப்பது என்ன? நமக்குள் மறைவு வேண்டாம். ஏனெனில் நான் பதவி ஏற்ற பின் உன் ஒத்துழைப்பு தேவை. லுக் மிஸ்டர் குணா, உங்கள் தகுதி பற்றியோ திறமை பற்றியோ எனக்கு சந்தேகமில்லை. ஆனால் கம்பெனி விதிமுறை இருக்கிறது. போர்டு தீர்மானித்த பின்புதான் அடுத்த வாரிசை அறிவிக்க வேண்டும். கிரிஃபித் போர்டில் ஒரு மெம்பர். இன்னமும் 8 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் சம்மதிக்க வேண்டாமா? அவர்கள் கிரிஃபித்தை தான் கேட்கப் போகிறார்கள். அவர் சொல்லும் பெயரை ஒப்புக்கொள்ளப் போகிறார்கள். அப்படியா? ரிச்சர்ட், ஏதாவது மனதில் இருந்தால் சொல்லிவிடு. குணா, வீண் பேச்சு வேண்டாம். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அடுத்த கணமே நான் ராஜினாமா கொடுக்கப் போகிறேன். குணா புன்னகை செய்து, அவ்வளவு தீவிரமாக இந்த பதவியை விரும்புகிறாயா? எடுத்துக்கொள்ளேன். தகுதி இருப்பதால் என் தன்னம்பிக்கையில்தான் சொல்கிறேன். எனக்கு யாரும் தர்மம் செய்ய வேண்டாம். குணா மீண்டும் புன்னகை செய்துவிட்டு தன் சீட்டுக்கு போனதும் சேர்மனுக்கு ஃபோன் செய்தார். மிஸ்டர் கிரிஃபித், லிஃப்டில் இறங்குகையில் நான் லீயுடன் பேசினேன். அவன் இந்த பதவியை மிகவும் விரும்புகிறான். நான்சென்ஸ், அவனை பற்றி பேச்சே இல்லை. தனக்கு கிடைக்காவிட்டால் ராஜினாமா செய்து விடுவானாம். செய்யட்டும், உடனே அது ஒப்புக்கொள்ளப்படும் என்று சொல். இந்த மாதிரி என் கையை முறுக்க முடியாது. நான் பழைய சிங்கம். குணா வீட்டுக்கு வந்து தன் மனைவியிடம் லீயின் ஆசையை பற்றி சொன்னார். காவேரி, அவனுக்கு இந்த மாதிரி ஆசை இருக்கிறதே வேடிக்கைதான். நான் வளர்த்த பிள்ளை மாதிரி. நான் ரெக்ரூட் பண்ணிய ஆளு. எனக்கு பாசா வர ஆசைப்படுறான்னா சீனத்துக்காரங்களுக்கே ஆசை அதிகம்தான். மாலை செரங்கூன் ரோட்டில் இருந்த பெருமாள் கோயிலுக்கு சென்று சற்று நேரம் தியானத்தில் இருந்தார். பெருமாளே, எனக்கு தகுதி இருந்தால் இந்த பதவியை கொடு. லீ மேல் எனக்கு தோன்றும் ஆத்திரத்தை எரித்துவிடு. அவனுக்கு தகுதியுள்ளது என்று போர்டு தீர்மானிக்குமானால் அதை நாகரிகமாக ஏற்றுக்கொள்ளும் மன அகலத்தை எனக்கு கொடு.
மறுதினம் அலுவலகத்தில் பற்பல வதந்திகள் நுழைந்துவிட்டன. அடுத்தது லீதான் என்று சிலர் பேசிக்கொள்வதாகவும் கிரிஃபித்தை பற்றிய ரகசியங்கள் பல. கம்பெனி செலவில் போனதும் ஸ்விஸ் வங்கியில் அக்கவுண்ட் வைத்திருப்பதும் தெரியும் என்றும் அதை வைத்து பிளாக்மெயில் பண்ணி லீ அவரை சம்மதிக்க வைக்கப் போகிறான் என்றும் வதந்திகள். குணாவுடைய செக்ரட்டரி பிரியா தான் அதை சொன்னாள். குணபாலன் தன் பெருந்தன்மையை இழக்காமல் அப்படியா அப்படியா என்று கேட்டுக்கொண்டிருந்தார். உங்களுக்கு மட்டும் கிடைக்கல, இந்த கம்பெனியில் உள்ள அத்தனை பேரும் ரிசைன் பண்ணிடுவோம் சார். அப்படியா? மெய்யால தான் சொல்கிறேன் சார். சீனத்துக்காரங்களுக்கே லீயை பிடிக்கல. ரொம்ப கோபக்கார ஆசாமி. பெண்களிடத்தில் மரியாதை கிடையாது. ஆஃபீஸில் பெண்கள் ஆண்கள்னு வித்தியாசம் பார்க்கக்கூடாது பிரியா. என்ன நீங்கள் உங்கள் போட்டிக்காரனுக்கே பறிஞ்சிக்கிட்டு வரீங்க? அவன் போட்டிக்காரன் இல்லை, அதனால தான். சேர்மன் தன் அறைக்கு வருமாறு விழித்திருந்தார். அவர் உள்ளே நுழைந்ததும் கமின் குணா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்றார் கிரிஃபித். எதற்கு சார்? நீங்கள் அடுத்த தலைவன் என்று போர்டு மெம்பர்கள் ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு சொல்லிவிட்டேன். அவர்கள் கேள்வி கேட்காமல் ஒப்புக்கொண்டு விட்டார்கள். புதன்கிழமை போர்டு மீட்டிங்கில் இதை அமல்படுத்திவிடலாம். நல்ல ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்ட்ரெயிட் டைம்ஸ்க்கு கொடுக்க வேண்டும். முதலில் போர்டு மீட்டிங் நடக்கட்டும் சார். நீ இன்னமும் லீ வருவான் என்று எண்ணுகிறாயா என்று கிரிஃபித் சிரித்தார். காவேரி எப்படி இருக்கிறாள்? ரொம்ப நாளாச்சு பார்த்து. ஓய்வு பெற்ற பின் நிறைய கால்ஃப் ஆட போகிறேன். இங்கிலாந்து போய் 1 மாதம் இருந்துவிட்டு திரும்ப வந்து விடுவேன். சிங்கப்பூரில் தான் ஓய்வா? ஆம், இந்த இடம் என்னுடன் ஒட்டி கொண்டு விட்டது. இதை விட்டு பிரிவது கஷ்டம். சைனீஸ், மலாய், தமிழ் என்று எத்தனை இனம் இருந்தும் எல்லாரும் சண்டை போடாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்று நினைக்கிறாய்? குணா யோசித்து விட்டு கொடுக்கும் தன்மை என்றார். தப்பு. காரணம் சுபிட்சம். விட்டு கொடுக்கும் தன்மை உனக்கு இருக்கலாம். லீயிடம் எதிர்பார்க்காதே. அவன் இளைய சமுதாயத்தினன். முன்னுக்கு வர என்ன வேண்டுமானாலும் செய்வான். அதனால்தான் முன்கூட்டியே போர்டில் சொல்லிவிட்டேன். குணா, எனக்கு லீயை பிடிக்கவில்லை. உனக்கு? சொல்ல தெரியவில்லை என்றார் குணா. புதன்கிழமை போர்டு மீட்டிங் ஒரு நாளும் இல்லாமல் 8 மணி நேரம் நடந்தது. குணா தன் அறையில் கூட்டம் முடியும் வரை காத்திருந்தார். முடிந்தவுடனே கிரிஃபித் ஃபோன் செய்து தன் அறைக்கு வர சொன்னார். குணா, சாரி, கொஞ்சம் சிக்கல். குணா மௌனமாக காத்திருக்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியம். லீ போர்டு மெம்பர்களில் 4 வளைத்து போட்டிருக்கிறான். எப்படி என்று புரியவே இல்லை. என்னையும் சேர்த்து 4 பேர் உனக்கு ஆதரவாகவும் 4 பேர் எதிராகவும் பேச உன்னை நியமிப்பது இன்று முடியாத காரியமாயிற்று. 9வது மெம்பர் வராததால் இந்த பாடு. டோனி வந்திருந்தால் சிக்கல் இன்றோடு தீர்ந்திருக்கும். திங்கட்கிழமை மற்றொரு கூட்டம் கூட்டி இதை தீர்த்து விடுகிறேன். சாரி, ரொம்ப தொந்தரவு இந்த லீயால். குணா தன் அறைக்கு திரும்பிய போது லீ காத்திருந்தான். என்ன ஆயிற்றாம் போர்டு மீட்டிங்கில்? லீ, உனக்கு தெரியாதா? தெரியாது, அதனால்தான் கேட்கிறேன். குணாவின் உதடுகள் துடித்தன. லீ, நமக்குள் பாசாங்கு ஏதும் வேண்டாம். உனக்கு போர்டு மீட்டிங்கில் நடந்தது அத்தனையும் தெரியும். மிஸ்டர் குணா, ஆனஸ்ட், ஐ டோன்ட் நோ. சரி, சொல்கிறேன். போர்டில் பாதி பேர் சாதகமாகவும் பாதி பேர் எதிராகவும் ஓட்டளித்திருக்கிறார்கள். டோனி ஒருவர்தான் பாக்கி. இன்னும் தீர்மானமாகவில்லை. டோனி ஒருவர்தானே பாக்கி? உங்களுக்கு நிச்சயம் கிடைத்துவிடும். டோனிக்கு என்னை கண்டால் ஆகவே ஆகாது. குணா அன்றிரவு படுக்கையில் தூக்கமில்லாமல் புரண்டார். 1 வாரமாகவே சரியா தூங்கலைங்க. நீங்க ஏதாவது உடம்பு சரியில்லையா? இல்லை காவேரி, இந்த ஆஃபீஸ் சமாச்சாரம் ரொம்ப என்னை தொலைக்குது. காவேரி எழுந்து உட்கார்ந்து அவரை கண்கொட்டாமல் பார்த்தாள். உங்களுக்கு இந்த பதவி நிஜமாவே வேணாவா? சொல்ல தெரியல காவேரி. லீக்கு சான்ஸே இல்லைன்னு நினச்சேன். இப்போ என்னடான்னா எனக்கு சமமாக போட்டியாக வந்துட்டான். இப்போ ஒரு ஆள் டோனின்னு இருக்கார், 9வது மெம்பர். அவர் ஓட்டில் இருக்குது தீர்மானம். ஏங்க, லீக்கு கிடைச்சா உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அவமானமா? அவமானம் இல்லை காவேரி, வருத்தம். நான் இன்டர்வியூ பண்ண ஆளுக்கு நானே சேவகம் பண்ணுறதா? அது தப்பில்ல. லீ வந்தா நீங்கள் ராஜினாமா கொடுத்துடணுமா? வேற பேச்சே இல்லை. தன்மானம் உள்ள எவனோ கொடுத்துருவான். வேற வேலை கிடைக்குமா? அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஆரம்பத்திலிருந்து இந்த கம்பெனியே மூச்சா இருந்துட்டேன்.
இந்த வயசில் புதுசாக ஒரு இடத்துல வேலை பார்க்குறது சாத்தியம் இல்லை. அப்போ ஒன்று பண்ணுங்க, அந்த டோனிங்கிறவரை போய் பாருங்க. ஒரு காரியம் நடக்கணும்னு விருப்பப்பட்டால் மட்டும் போதாது, அதுக்கேற்ற நடவடிக்கைகளும் எடுக்கணும். அவரை தெரியும்ல? தெரியும். அப்போ பார்க்குறதுல என்ன தயக்கம்? என் வாழ்நாள்லையே செய்ததில்லையே. ஒரு ஆளுக்கிட்ட ஒரு ஃபேவருக்கு போனதில்லை. சலுகை இல்லைங்க, உங்கள் தகுதியை பற்றி நியாயமாக எடுத்து சொல்ல போகிறீங்க, அவ்வளவுதான். ஜோராங் டவுனில் HDBயின் 5 அறை ஃப்ளாட்டில் இருந்தார் டோனி. மணியடித்து ஒரு மலாய் வேலைக்காரி திறந்துவிட டோனிக்கு என்ன வயது என்று சொல்வது கஷ்டமாக இருந்தது. பகுதி நேர டைரக்டராக பல கம்பெனிகளில் இருக்கிறார். பல காலமாகவே அவரை குணாவுக்கு தெரியும். என்ன குணா, இதற்காக இத்தனை தூரம் என்னை தேடி வர வேண்டுமா? ஒரு ஃபோன் பண்ணியிருந்தால் போதாதா? இல்லை, ஃபோன் பண்ணுவது மரியாதை இல்லை. மேலும் நேரில் பார்த்தால் சரியாக நிலைமையை எடுத்து சொல்லி விளக்கலாம் என்று. தேவையே இல்லை குணா. உன் தகுதியை பற்றி எனக்கு எவ்வித சந்தேகமும் இல்லை. உனக்கு தான் என் ஓட்டு. புதன்கிழமை நான் இருந்திருந்தால் விவகாரம் அன்றோடு தீர்ந்திருக்கும். என்னை பொறுத்தவரையில் சந்தேகமே இல்லை. ஆனால் மற்ற போர்டு மெம்பர்களை பற்றி என்னால் உத்தரவாதமாக சொல்ல முடியாது. அவர்கள் 4 எனக்கு சாதகமாக ஓட்டு போட்டு இருக்கிறார்கள். அதாவது கிரிஃபித் உட்பட 4 பேர். புதன்கிழமை போர்டு மீட்டிங் நடவடிக்கையில் குணா ஆபீஸில் இருக்க விருப்பமில்லாமல் காவேரியுடன் சென்டோசோ போயிருந்தார். கேபிள் காரில் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டு போகும்போது ஆபீஸ் தான் அவரை ஆக்கிரமித்தது. பதவி ஏற்றவுடனே இந்தியாவுக்கு போக வேண்டியிருக்கும் காவேரி. ரொம்ப பெரிய கான்ட்ராக்ட், ஒரு அமெரிக்க கம்பெனியோட சேர்ந்துக்கிட்டு. பதவி வரட்டும் முதல்ல. அதானே. எத்தனை வருஷமாக கம்பெனிக்கு உழைச்சிங்க? இத்தனை வருஷம் சிங்கப்பூரில் இருக்கோம். இதுதான் நம்ம 2 பேரும் தனியாக சென்டோசோ வரது முதலா. கோரல் பவழங்களிலும் கண்ணாடி பெட்டிக்கு பின் அலைந்த வண்ண வண்ண மீன்களிலும் சிங்கப்பூர் சரித்திரத்தை விவரிக்கும் அருங்காட்சிகளிலும் அவர் கவனம் செல்லவே இல்லை. இந்நேரம் முடிந்திருக்க வேண்டும், தீர்மானித்திருப்பார்கள். கிரிஃபித் உடனே கூப்பிடுவார். குணா, எங்கே போயிட்ட? என்னங்க, சொல்லாம கொல்லாம கேட்காம கவனம் இல்லாமல் என்னவோ யோசனை. இதுக்கு வீட்டிலேயே இருந்திருக்கலாமே. காவேரி, என்னால் பதட்டத்தை கட்டுப்படுத்த முடியலை. இங்கே எங்கேயாவது ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணியே ஆகணும். இந்நேரம் தீர்மானிச்சிருப்பாங்க. அவளை ஒரு ஃபன் வேர்ல்டு நாற்காலியில் உட்கார வைத்துவிட்டு ரெஸ்டாரண்ட்டிலிருந்து ஃபோன் செய்தார். சாரி சார், மிஸ்டர் கிரிஃபித் போர்ட் மீட்டிங் முடிந்ததுமே வீட்டுக்கு சென்று விட்டார். மீட்டிங் எப்போது முடிந்தது? பிற்பகல் 2 மணிக்கே முடிந்துவிட்டது. என்ன தீர்மானம் ஆயிற்றாம்? ஏதும் மிஸ்டர் கிரிஃபித் சொல்லவில்லை. அடுத்து பிரியாவுக்கு ஃபோன் பண்ணினார். சார், உங்களுக்கு 3 முறை ஃபோன் பண்ணிவிட்டேன் வீட்டில். என்ன சொல்லு பிரியா? மிஸ்டர் லீ உங்களோடு பேச விரும்பினார். அது கிடைக்கட்டும், போர்ட் மீட்டிங் என்னவாயிற்று சொல். சரியா தெரியவில்லை, ஆனால் மிஸ்டர் லீ தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டதாக பேசிக்கொள்கிறார்கள். எதற்கும் நீங்கள் கிரிஃபித்தை கேட்கலாம். அவரும் ஒருமுறை உங்களுக்கு ஃபோன் செய்தார். ஃபோனை வைத்துவிட்டு பொம்மை போல அவர் நடந்து வருவதை காவேரி பார்த்து, போனா போறதுங்க, இப்போ என்ன ஆச்சு? அது என்ன தலைப்போற விஷயமா என்றாள். லீக்கு ஆயிருச்சான் காவேரி. போனா போகுதுங்க. தலையை பிடித்து கொண்டு உட்கார்ந்தார். எப்படி அதை நான் ஒத்துக்க முடியும்? சொல்லு காவேரி. அனுபவம் திறமை இருந்தோ என்னை அவங்க ஏற்றுக்கலைன்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு தமிழங்கிறதால தானே. சைனாக்காரன் கடைசியில் புத்தியை காட்டிட்டானா பாத்தியா? இதில் ஒரே ஒரு நியாயமான ஆள் வெள்ளைக்காரன் கிரிஃபி தான். அவர் தான் நேர்மையுள்ளவர். அவரையே போய் பார்ப்போம். நான் ராஜினாமா செய்யணும் காவேரி. கிரிஃபித்தை போய் பார்த்தா போதும், அதற்கு பிறகு யோசிக்கலாம். கிரிக்கெட் கிளப்பில் பச்சை கம்பளம் விரித்தாற் போல மைதான விளிம்பில் பிரம்பு நாற்காலியில் அரை டிராயரில் கிரிஃபித் உட்கார்ந்து கொண்டு பியர் அருந்தி கொண்டிருந்தார். ஹா குணா, கம் ஜாயின் மீ. குணா மரியாதையாக உட்கார, போர்ட் மீட்டிங்கில் நடந்தது தெரியுமோ? இட்ஸ் எ ஷேம். கேள்விப்பட்டேன். நான் ராஜினாமா செய்துவிட்டேன். சார், நீங்களா? ஆம். நான் சொல்வதை கேட்காத, என் வார்த்தைக்கு மதிப்பு தராத இந்த போர்டு, என்னை அவமதித்த இந்த போர்டில் மேற்கொண்டு பணி செய்ய எனக்கு விருப்பமில்லை. சே, என்ன இந்த லீ இருக்கிறானா? மகா எத்தன். டோனி எனக்கு சாதகமாக ஓட்டு போடவில்லையா?
டோனி போட்டான், ஆனால் மற்ற மெம்பர்களிடமிருந்து இருவரை பிடித்து வளைத்து போட்டு விட்டான். கட்சி மாறிவிட்டனர். எல்லாமே சைனீஸ் கிளிக். இந்த கம்பெனி குட்டி சுவராக போகிறது. குணா, அது எந்த விதத்திலும் உன் உழைப்புக்கும் திறமைக்கும் குறை சொல்வது இல்லை. மரியாதைக்கும் யோகியதைக்கும் இடமில்லாமல் நாயை தின்னும் வியாபாரமாகிவிட்டது. இல்லாவிட்டால் இன்று போர்டு அவ்வாறு நடந்திருக்காது. குணா, நான் மிகவும் வருத்தப்படுகிறேன். மன்னித்துவிடு. என் மனசாட்சி இடம் கொடுக்காததால் ராஜினாமா செய்துவிட்டேன். முடிந்தவரை முயன்று தோற்றுவிட்டேன். காவேரியை பார்த்து, காவேரி, உன் கணவன் திறமை மிக்கவன். ஆனால் அதிர்ஷ்டமில்லைன்னு சொல்லுங்க. கிளப்பை விட்டு விலகும்போது காவேரி, உங்களுக்கு கிடைக்கலன்னு இவர் எதுக்குங்க ராஜினாமா கொடுக்கணும் என்றாள். இவர்தான் நிஜமாவே பெரிய மனுஷன் காவேரி. வா, மனசு ரொம்ப கலக்கமாக இருக்குது. பெருமாள் கோயிலுக்கு போகலாம். கற்பூர வெளிச்சத்தில் பகவானை கேட்டார். ஐயா, நான் என்ன தப்பு தண்டா செஞ்சேன்? என்ன பாவம் பண்ணேன்? மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் கம்பெனிக்கு கடுமையாக உழைச்சதுக்கு இதுதான் பரிசா? மதிப்பு கொடுக்கல, ஏன் எனக்கு கிடைக்காம பண்ணிட்டீங்க? நான் உன்னை சின்ன பிள்ளையிலேருந்து வணங்கினதுக்கு ஒரு இழவும் அர்த்தம் இல்லையா? எல்லாமே வியர்த்தமா? வீணா? சொல்லியா? சும்மா பார்த்துட்டே இருக்கீங்களே. இருட்டில் பெருமாள் லேசாக சிரிப்பது போல இருந்தது. மறுதினம் ஆஃபீஸ் போனதும் பல பேர் அவரை பரிவுடன் பார்த்தார்கள். பிரியாவின் கண்களில் நீர் திரையிட அதை பார்க்க விருப்பமின்றி அவசரமாக அறைக்குள் நுழைந்து தன் லெட்டர் ஹெட்டில் ஒரு வரி ராஜினாமா கடிதத்தை எழுதி கையெழுத்திட்ட போது ஃபோன் ஒலித்தது. ஜஸ்ட் அ மினிட் சார், எம்டி மிஸ்டர் லீ பேச விரும்புகிறார். மிஸ்டர் குணா, லீ ஹியர். உங்களை சந்திக்க விருப்பம். நானே உன்னை சந்திக்க விரும்பினேன். ப்ளீஸ் கம். கிரிஃபித் இடத்தில் லீ. ஒரு குழந்தை பெரிய சோஃபாவில் உட்கார்ந்திருப்பது போல பொருத்தமில்லாமல் இருந்தது. வெல் என்று அவரை பார்த்து கையை நீட்டினான். குணா கையை நீட்ட மறுத்தார். இன்னும் கோபமா? கங்க்ராச்சுலேட் பண்ண விருப்பமில்லையா குணா? நடந்ததை மறப்போம். எனக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. இந்த இந்திய கான்ட்ராக்டுக்கு உங்களை விட்டால் யாரும் இல்லை. மிகப்பெரிய கான்ட்ராக்ட். நீங்கள் உடனே இந்தியாவுக்கு பயணப்பட வேண்டும். குணா ராஜினாமா கடிதத்தை நீட்டிக் கொண்டிருந்ததை அப்போதுதான் லீ பார்த்தான். என்ன இது? பாரேன். படித்துவிட்டு, திஸ் இஸ் ரெடிகுலஸ். நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். உங்கள் ஒத்துழைப்பு, உங்கள் அனுபவம் எல்லாமே எனக்கு தேவையாக இருக்கிறது. சாரி, என்னால் தன்மானத்துடன் இந்த கம்பெனியில் இருக்க முடியாது. குணா, ஏன் இதை இத்தனை பெருசாக எடுத்துக்கொள்கிறீர்கள்? என்ன ஆகிவிட்டது இப்போது? வெல்வதும் தோற்பதும் வாழ்க்கையில் சகஜமில்லையா? ஒரு தேர்வு என்றால் ஒருவர் தான் வெல்ல முடியும். 2 பேருக்கு முதல் ஸ்தானத்தில் இடம் கிடையாதல்லவா? லீ, என்னிடம் நீயே சொன்னாயே, எனக்கு கிடைக்கவில்லை என்றால் அடுத்த கணமே ராஜினாமா செய்து விடுவேன் என்று. அது விளையாட்டுக்காக சொன்னேன். இல்லை, தீவிரமாகத்தான் சொன்னாய். அதை பற்றி கவலை இல்லை. இந்த கம்பெனி மிக பெரியது. இது பெரிதாகி என் போன்றவர்கள் இருந்தாலும் பிரிந்தாலும் கம்பெனியின் சுபிட்சம் பாதிக்கப்படாது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். உனக்கு என் நல்வாழ்த்துக்கள். எனக்கு பொறாமை ஏதும் இல்லை, வருத்தம்தான். என் தீர்மானம் அசைக்க முடியாதது. அது கூட செய்யவில்லை எனில் கிரிஃபித் என்ற மகானுக்கு நான் நம்பிக்கை துரோகம் செய்வதாகும். பரவாயில்லை, ஒரு கன்சல்டன்டாக இருக்க விருப்பமா? ரீட்டைனர் போட்டு கொடுக்க சொல்கிறேன். இல்லை, இன்று மாலையோடு எனக்கும் இந்த கம்பெனிக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்படுகிறது. லீ அவரிடம், இது ஒரு அவசர முடிவு என்று எண்ணுகிறேன். இந்த கடிதத்தை நான் செயல்படுத்தாமல் 1 மாதம் வைத்திருக்கப் போகிறேன். அதற்குள் மனம் மாறினால் மீண்டும் தாராளமாக நீங்கள் வரலாம். அதுவரை உங்கள் அறை, மேஜை எல்லாமே காத்திருக்கும். யோசித்து உங்கள் குடும்பத்துடன் கலந்து ஆலோசித்து முடிவு சொல்லுங்கள். மாற்றுங்கள். மாற்றமே இல்லை. அன்று இரவு முதலாக ரொம்ப நாள் வைத்திருந்த ஸ்காட்ச் பாட்டிலை எடுத்து கணிசமாக ஊற்றிக்கொண்டு குடித்தார். என்னங்க இது என்று பிரமிப்புடன் காவேரி கேட்டாள். தூக்கம் வரல காவேரி. வேற வேலைக்கு மனு போடவா? இல்லை, நம்ம கிராமம் தஞ்சாவூர் பக்கத்தில். என்னவோ பேர் சொல்கிறாங்களே, அங்கேயே போயிடலாமா? எங்கள் முப்பாட்டன் ராஃபின்ஸ் காலத்தில் ரப்பர் தோட்டத்தில் வேலை செய்ய இங்கே வந்தவரான். நம்ம தேசம் இதுதான். காவேரி, இந்தியாவில் நம்மால் வாழ முடியாது. என்னவோ கண்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு பெரிய கான்ட்ராக்டுக்காக இந்த வாரம் இந்தியா போக வேண்டியிருந்தது.
பதவி ஏற்ற உடனே முதல் காரியமாக எம்டியா இந்தியா போய் வரலாம்னு எல்லாம் அதிகமாக ஆசைப்பட்டேன். பெருமாள் நல்லா குட்டி விட்டுட்டாரு. ஐயா, இரு இந்த மாதிரி நீ துரோகம் செய்வேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. ஐயா, உன்னை தினம் தவறாமல் கும்பிட்டேன்ல. போனால் போகுதுங்க, அவர் ஏதாவது நல்லது வச்சிருப்பாரு. கடவுளை நிந்தனை பண்ணாதீங்க. எல்லாம் பொய், எல்லாம் வேஸ்ட்டு, எல்லாம் கல். சாமியாவது ஒன்றாவது. அப்படியெல்லாம் பேசாதீங்க, போதுங்க, நிறையவே சாப்பிட்டுட்டீங்க. தள்ளாடி கொண்டிருந்தவரை ஸ்திரப்படுத்தி காவேரி காட்டமாக காஃபி கொண்டு வந்து தர அதை குடித்ததும் சற்று போதை தெளிந்து அவள் கூந்தலை வருடி ஆதரவாக பார்த்தார். சாரி, ரொம்ப கண்ணாபின்னான்னு பேசிட்டேன்ல. இப்போ சரியா போச்சு. விஷம் இறங்குனாப்புல ஏமாற்றம் இறங்கி போச்சு. போனால் போகுதுங்க. அந்த இந்தியா கான்ட்ராக்டை நினச்சாதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. லீ குட்டி சுவராக்கிடுவான். அவன் போயிருப்பான். இப்போ 1 வருஷ காலமாக டெண்டர் போட்டு டிஸ்கஷன் எல்லாம் பண்ணி ஃபெர்டிலைசர் கெமிக்கல் ஒன்றுக்கு ரா மெட்டீரியல். மறந்துருங்க. ஐயோ, நீங்கள் தான் ராஜினாமா செய்துட்டீங்களே. அதானே. சற்று நேரம் மௌனம் நிலவியது. இந்தியாவில் எங்கங்க? போபால்னு ஒரு இடத்தில் யூனியன் கார்பைடு கம்பெனியோட டிஸ்கஷன். போனால் போகுதுங்க, அவனே போய் சேரட்டும். இது நடந்தது 1984 டிசம்பர் 3 சிறுகதை முடிவுற்றது. நன்றி. இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் நாவல் அரசு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.